நான் வீட்டு வேலை செய்யறவங்க பின்னாடியே கூட போவேன். அப்படி ஒரு வியாதி அவனுக்கு கரெக்டா செய்யறாங்களா இங்க? இல்ல நான் அடிக்கடி வீட்டு வேலையெல்லாம் மாத்துவேன். எப்பெல்லாம் எனக்கு டவுட் வருதோ நான் மாத்துவேன். அக்கா அதாவது வேலை செய்யற அக்கா வருவாங்க இல்லையா, அவங்களும் உட்காந்து பாருப்பா உன் பொண்டாட்டி வேலை தோட்டிட்டு அங்கேயே துணி போடுது. இவருக்கு இதான் வேலை. ஆமாக்கா எவ்வளவு சொல்றதுக்கா, அது அப்படிதான்க்கா வாழ்ந்துருக்கு. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. புருஷன் பொண்டாட்டி வேலை செய்யறவங்கள பத்தி புறம் பேசுறது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இது புருஷனும் வேலை செய்யற அக்காவும் உட்காந்து பொண்டாட்டியை பத்தி புறம் பேசுறதுன்னா எப்படின்னா ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் போன்ல பேசியிருக்காரு. அது எப்படி முடியும்? வரும்போது நான் பாத்துட்டேன் பில்ல. என்ன ராஜா ஏமா இவ்வளவு நேரம் அக்காவோட பேசுற? உன்னை இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. இல்ல ஆமா நான் பேசினேன். அக்கா சொல்றாங்க நீ பிக் பாஸ்ல கூட இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டியா? நீ பிக் பாஸ்ல சண்டை தான் போட்டியா? வீட்லயும் வேலை செய்ய மாட்டேங்கிற, எப்படி இதை வச்சிருக்கீங்க வீட்டுலன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? நான் பிக் பாஸ் பாக்கலக்கா. இது 40 நிமிஷம் யாரு நீ உருட்டுப்பா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அடுத்த நாள் காலை பிக் பாஸ் பேசுற அளவுக்கு வீடு இல்லக்கா, நீங்க எலிமினேஷன்.